ஹாய் கைஸ், நம்ம சேனலில் டிஜிட்டல் மார்க்கெட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா யூஸ் பண்ணி வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்போ டவுட்ஸ் கேட்டாங்க. இந்த வீடியோவில் இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி பியூட்டிஃபுல்லாக வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கேன்வா ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னுச்சுன்னா அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி கற்றுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் கேன்வான்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் கேன்வா அப்படின்றதுக்குள்ள போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ள வந்துடும். இன்கேஸ் நீங்கள் கேன்வா லாகின் பண்ணலைன்னா உங்களோட கூகுள் க்ரோம் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கணுச்சுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் டிஃப்ரெண்ட் கற்றுக்கணும். இந்த வீடியோவில் ஜஸ்ட் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும். இப்போ கேன்வா அப்படின்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வீடியோஸ் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பற்றின வீடியோஸ் ஆப்ஷன் தான், இதை கொடுங்க. இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் ஃபார்மேட் வரும். அதுக்கு இப்போ லேண்ட்ஸ்கேப் வீடியோனா யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது, மொபைல் வீடியோஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல் சைஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கணும். ஜஸ்ட் சூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் உங்களோட ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் உங்களுடைய வீடியோஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஜஸ்ட் என்னுடைய ஃபைலில் வந்து நான் டவுன்லோடில் தெரியும், அதை கிளிக் பண்ணி வந்துடுறேன். ஜஸ்ட் இங்கே அந்த வீடியோ ஃபைல் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபைல் இங்கே டைம்லைன் வந்தால் தான் எடிட் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பேஜை கொண்டு வந்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வியூவர்ஸுக்கு பாருங்கள், வியூவர் பெருசாக வேணும் அப்படின்னு அதை கீழே இருக்கிட்டா வியூவர் பெருசாகிடும். எனக்கு வியூவர் பெருசாக வேணாம், அந்த எடிட்டிங் டேபிள் பெருசாக வேணுச்சுன்னா இதை இருக்கு பாருங்க, மவுஸு இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே எழுத்தேன், இது பெருசாகிடும். இதுங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் தோணுது, அதனால நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதில் ஒன்றுன்னா பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 16 செகண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஹாயில் என்ன. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு வந்து நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி எனக்கு வந்து ஒரு 20 செகண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்கள், இந்த கர்சர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி எனக்கு 20 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 20 கொண்டு வச்சுட்டு இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த புக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண, சாரி தப்பாக சொல்லிட்டேன். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா அப்படியே அந்த வீடியோஸ் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். 20 செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் 20 செகண்ட் அப்படியே வரும். நமக்கு இந்த ஃபுட்டேஜ் தேவையில்லை, 20 செகண்ட் தான் தேவை. ஸோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டேன், டெலிட் ஆயிரும். ஒரு வீடியோ எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது தான், அதுதான் ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ்லேருந்து இந்த ஃபுட்டேஜ் வரைக்கும் கட் பண்ணுச்சுன்னா அகைன் கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது செலக்ட் ஆயிரும். இங்கே கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடம் செலக்ட் ஆயிரும். எனக்கு இந்த இடத்த மட்டும் டெலிட் பண்ண அப்படின்னு அகைன் இங்கே கொடுத்துட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்துருங்க, டெலிட் ஆச்சு. ஓகேங்களா, இவ்வளோதான் அந்த கட் அண்ட் டெலிட். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு எனக்கு இன்னொரு தடவை வரணும் அப்படின்னு நினச்சுன்னா அதுக்கு ஒரு 3 டாட் இதை கிளிக் பண்ணாலும் சரி, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலும் சரி, டிசைன் யுவர் ஒப்பீனியன். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்னா இதே கிளிப் வந்து அகைன் வரும். எனக்கு இப்போ இது தேவையில்லை, ஜஸ்ட் நான் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டேஜை வந்து கட் பண்ணுறது. எப்பவுமே ஒரு வீடியோ எடிட்டிங்கில் கட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபுட்டேஜ் இருக்குது, இந்த ஃபுட்டேஜில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த ஃபுட்டேஜை கலர் கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபுட்டேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மேலே எடிட்னு ஒரு சிம்பிள் ஓப்பன் ஆயிருக்கா, எடிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷனில் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, எப்படி பண்ணுறதுன்னா அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருப்பாரு. இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபுட்டேஜ் வந்து கலர் கரெக்ஷன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கலர் கரெக்ஷனில் அந்த ஃபுட்டேஜை வந்து ப்ளே பண்ணுறேன், அடுத்து வித் கலர் கரெக்ஷனில் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சும்மா ஒரு 4 செகண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்களா, இது வந்து கலர் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த இது கொடுத்துட்டு நான் வந்து இந்த எடிட்டில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ ப்ளே பண்ண பார்க்குறோம் இதே வீடியோவை. ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்களா கலரில் ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. எனக்கு இப்படி வேணால் நான் மேனுவலாக பண்ணுறேன்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எடிட்டில் போய்ட்டு அப்படியே கீழே அட்ஜஸ்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஒயிட் பேலன்ஸ் இருக்கு பாருங்க, இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், இதை டிக்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் டின்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பாருங்கள். பிரைட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பிரைட்னஸ் கூட இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபுட்டேஜுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ யூஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதில் எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா ஆடியோ அட்ஜஸ்ட் கொடுங்க. எனக்கு கலெக்டர்ஸ்னே தெரியாது அப்படின்னு நினச்சேன்னா ஆடியோ அட்ஜஸ்ட் வந்து கொடுங்க. இது ரெண்டாவது இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ட்ரிம்முன்னு இருக்கு பாருங்க, இது நான் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்தேன். இது என்னன்னு நான் திரும்ப சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் இருக்குது, இங்கே ஃபுட்டேஜ் சூஸ் பண்ணி இதில் ட்ரிம் 3 புக்கை படிச்சதுக்கப்புறம்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிற முடியும். நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அதான் ஸ்ப்ளிட் ட்ரிம்முன்றது. ஓகேங்களா? அடுத்து இப்போ இதே வீடியோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா பிஜி ரிமூவர் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேன்வா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் வராது. இன்கேஸ் நீங்கள் கேன்வாவில் ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா பிஜி ரிமூவர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். நம்ம ஃப்ரீ வெர்ஷன் இருக்கிறதுனால அப்கிரேட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டூல்னு இருக்கு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த ஆடியோ டூலில் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறேன், சும்மா கேளுங்க. ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப் பார்த்தீங்களா. இப்போ வந்து வீடியோ வீடியோ அதாவது மேலே போகிறேன் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபைல் மட்டும்தான் இருக்குது, ஆடியோ ஃபைல் காமிக்கல. இப்போ எனக்கு ஆடியோ ஃபைலுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆடியோ ஃபைல் எடிட் பண்ணி வச்சேன்னா இந்த ஆடியோ டூல்ன்ற கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கொடுத்தா நீங்கள் பார்த்தீங்களா ஆடியோ வந்துருச்சு. இப்போ நம்ம ஆடியோவை எடிட் பண்ணிக்கலாம். ஆடியோவை எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கா, இதை கொடுத்தும் எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆடியோவை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த மேலே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஸ்ப்ளிட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்ப்ளிட்டு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆடியோ எனக்கு தேவையில்லை, இதுலேருந்து தேவையில்லைன்னு நினச்சேன்னா ஜஸ்ட் மேலே ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த தேவையில்லாத ஆடியோ மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? அகைன் இப்போ அந்த ஆடியோவில் போவோம். இப்போ ஸ்ப்ளிட்டு பக்கத்தில் வேல்யூம் இருக்கா, இதோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவை ப்ளே பண்ண பாருங்கள். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் பார்த்தீங்களா சவுண்ட் இப்படி கேட்குதா. இதே சவுண்ட் வேல்யூம் கம்மி பண்ணுச்சுன்னா இந்த வேல்யூமில் போய்ட்டு இந்த சவுண்டை கம்மி பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணோம்னா சவுண்டு சுத்தமாக கேட்காது, மைண்ட்யூட்டாக கேட்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வால்யூம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, குறைக்கணும்னா குறைச்சிக்கோங்க, மீட் பண்ணணும்னாலும் மீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிபெண்ட் அப்பான் தி அது. அடுத்து இந்த வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தாக முடிகிறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு மியூசிக் இருக்கும், டக்குன்னு முடியாமல் அது வந்து கொஞ்சம் ஃபேடாக முடிகிறது, ஃபேட் அவுட் முடிகிறது. இந்த மாதிரி மியூசிக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட். அடுத்து சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட் இருக்குது. பட் இந்த ஆடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் தான் இருக்குது. இந்த ஆடியோவும் வீடியோவும் சிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா பீஸ்ட் சிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா சிங்க் ஆகும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனில் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த என்ஹான்ஸ் வாய்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தோம்னா இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய வாய்ஸை வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோதான் இந்த கேன்வாவில் ஆடியோவை எடிட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ட்ராக் தேவையில்லை, ஸோ ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு டெலிட் ட்ராக்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்து நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் வந்து ஆடியோவை டெலிட் ட்ராக்னு கொடுத்தனால அந்த ஆடியோஸ் வந்து எடிட் தெரிச்சாச்சு. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்க, அதை திரும்ப பண்ண வச்சுன்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்த ஒட்டி நான் பழைய வீடியோ வந்து தான் ஜஸ்ட் நான் பழைய வீடியோ கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அகைன் ஆடியோ ப்ளே ஆகும். ஹாய் லேர்னர்ஸ், நீங்கள் ஏதோ தப்பாக உங்களுக்கு விஷயத்தை எடிட் பண்ணிட்டீங்க, திரும்ப ரீசெட் பண்ணணும்னா கண்ட்ரோல் இஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், இஜெட் ஆகிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் சிம்பிள். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணணும், ஸ்லோவாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து போர் அடிச்சு பார்த்தீங்களா. இதே இது வீடியோ ஃபுட்டேஜ் ஸ்லோ பண்ணணும்னு வச்சுன்னா அகைன் ஸ்பீடில் போய்ட்டு
ரொம்ப கம்மியாக ஸ்லோவில் பண்ணுறேன். அதெல்லாம் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஜஸ்ட் நான் அகைன் ஸ்பீடில் போயிட்டு நார்மலாகவே கொடுத்துறேன். நார்மலாக கண்ட்ரோல் இஜெட் கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அது நார்மலாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வீடியோ எடிட்டிங்கில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ எடிட்டிங்கில் மோஸ்ட்லி சொல்ல பின்னாடி எலமெண்ட் ஆட் பண்ணுவோம். அதான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ மேலே வச்சுட்டு இந்த பட்டன் ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஹாய் லேர்னர்ஸ், நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஹாய் லேர்னர்ஸ், இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஹாய் லேர்னர்ஸ்னு சொன்னேன். ஸோ அதை நான் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே லெஃப்ட் சைடு டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதான் அந்த ஆட் ஹெட்லைன்ற கொடுத்துட்டு என்ன நான் பேசினேன், ஹாய் லேர்னர்ஸ் அப்படின்றத பேசினேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஹாய் லேர்னர்ஸ், இது வந்து பிளாக்ல இருக்குது. எனக்கு வந்து ஹாய் லேர்னர்ஸ்ன்றது ஒயிட்டில் வேணும்னா ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெக்ஸ்ட் கலர்ன்றதை கொடுத்துட்டு ஒயிட் அப்படின்ற கொடுத்தோம்னா ஒயிட் வந்துடும். இல்லை எனக்கு பிளாக்கே வேணும்னா பிளாக் கொடுத்தேன்னா பிளாக் வந்துடும். ரெட்டு வேணும்னா ரெட்டு கொடுத்தேன்னா ரெட் வந்துடும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருக்கு பாருங்கள் மல்டி கலர், இதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் யூஸ் ஆகும். எனக்கு இப்போ பிளாக் ஓகே பிளாக் கொடுத்துறேன். ஓகேங்களா? பிளாக் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாய் லேர்னர்ஸ் எனக்கு ரைட் சைடில் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுவேன். இதே எனக்கு இந்த டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரக்கு பாருங்கள் இன்க்ரீஸ் சைஸ்ன்னு இருக்கா, ப்ளஸ் பட்டன் கொடுத்தேன்னா பெருசாகும். இதுவே எனக்கு சிறுசு பண்ணணும்னா இந்த மாதிரி சிறுசு பண்ணிங்கன்னா சிறுசாயிடும். இதுவே இதோட ஃபாண்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னா அதை பாருங்கள் ஃபாண்டு இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். பார்த்தீங்களா? ஃபாண்டு மாற மாதிரி தான் டெக்ஸ்ட்டு மாறுதா, இந்த மாதிரி வந்து ஃபாண்டோட சைஸை வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃபாண்ட் சைஸு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் சைஸ் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து கொடுத்துக்கோங்க. இதுவே இதை போல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை கொடுத்துட்டு டைரக்ட் பாருங்கள் போல்டு இதை கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகிடும். இது இத்தாலிக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே இருக்குது. ஒரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். இப்படி தான் டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்றுக்கா பேச நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான் பேசினேன். இதை கம்மி பண்ணணும்னா டைரக்ட் பாருங்கள் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இது பண்ணேன்னா போதும் கம்மியாக இருக்கும். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னேன். எப்படி ஆட் பண்ணுறது, இந்த அகைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ஹெட்லைன் கொடுத்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ நான் எங்கேருந்து பேசணும்னா அங்கேருந்து கொடுத்துருங்க. எங்கேருந்து பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் இங்கே பேசினேன். ஸோ அதை தூக்கிட்டு இங்கே வச்சுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது தூக்கிட்டு எனக்கு பழையபடிக்கு இந்த டெக்ஸ்ட் கலரை மாற்றுறேன்னா இங்கே மாற்றிக்கோங்க, சைஸை மாற்றுறேன்னா இது இங்கே கொடுத்துக்கோங்க, இத்தாலிக் மோடுன்னா இத்தாலிக் மோடு, இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் பண்ணணும் இங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட் எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும் டெக்ஸ்ட் கலர் வந்து வந்துடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலமெண்ட் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணுறேன். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி நிறையா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வீடியோ எடிட்டிங் சொன்னேன். இப்போ வீடியோ எடிட்டிங் நான் சொல்லும்போது வீடியோ எடிட்டிங் லோகோ காமிக்கணும் அப்படின்னு நினச்சானே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி பேசிக்காக டவுன்லோட் பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வீடியோ எடிட்டிங் வேணும்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைடு அப்லோடுன்ற கொடுத்துட்டு அப்லோட் ஃபைலில் போய்ட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் சேவ் பண்ணுமா அந்த இமேஜை சூஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்துடும். அப்படியே அது இருக்குல்ல, இந்த அப்படியே இந்த இதை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டிங்கன்னா வீடியோ எடிட்டிங் வந்துடும். புரியுதுங்களா? இதுவே எனக்கு பிஎன்ஜி ஃபைலாக இருக்குது, வேறு ஃபைலாக இந்த பிஎன்ஜி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இங்கே வரும். ஜஸ்ட் .pg அப்படின்ற கொடுத்துட்டேன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள் அந்த இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் இமேஜ்ன்ற கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து இந்த இது வந்து ஃப்ரீ ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அகைன் கேன்வாவில் போய்ட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள் அந்த ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே கர்சரை பிடிச்சி மூவ் பண்ணி இங்கே வச்சா போதும்.
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல இப்படி மூவ் பண்ணி வைங்க போதும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான இதுங்க கேன்வா. பாருங்க சும்மா பேசிக் எடிட் பண்ணி ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுது. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபுட்டேஜ்லாம் எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை எப்படி டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட் ஷேர்ன்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல MP4 வீடியோன்னு இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோவில் கேன்வா யூஸ் பண்ணி பேசிக்காக எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தேன். இதை விட இன்னும் அட்வான்ஸ் கான்செப்டாக இதே வீடியோ எடிட்டிங்கில் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஆப்ஷன்லாம் போயிட்டு ஒரு ஆப்ஷனாக கேன்வாவில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ கெட் லாட் ஐடியாஸாக இந்த இதை பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா இங்கே பாருங்கள், கண்டென்ட்டில் போய் பாருங்கள். நான் அந்த கேன்வா ரிலேட்டடாக ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த கேன்வா பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் எந்த விஷயங்கள் கேன்வா பற்றி தெரியல அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்த பாருங்கள், நம்ம வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் டவுன்லோட் ஆனோன்னு அந்த டவுன்லோட்ஸ் ஃபோட்டோஸில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இதான் அந்த நம்ம எடிட் பண்ண வீடியோஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ப்ளே பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபோட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்து போர் அடிச்சிருப்பீங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் பார்த்தீங்களா கேன்வா யூஸ் பண்ணி